இந்த பேப்பர் வெயிட்டை எப்படி சயின்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு எரிய முடியும் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு கிரிக்கெட் பால் எடுத்துக்கலாம். ஒரு கிரிக்கெட் பாலை நீங்க கம்மியான ஆங்கிள் போடும்போது அவங்க கம்மியான ஹைட்டையும் ஓரளவுக்கு அதிகமான டிஸ்டன்ஸை கவர் பண்ணுவாங்க. அதுவே நீங்க ரொம்ப பெரிய ஆங்கிள் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்ல போவாங்க. ஆனா அவங்க கவர் பண்ற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவங்க கவர் பண்ற டிஸ்டன்ஸை நம்ம பிசிக்ஸ்ல ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இங்க ரேஞ்சோட ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 theta by g. இங்க யூன்றது நீங்க என்ன ஸ்பீட்ல அதை போடுறீங்க, தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அதாவது கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் நீங்க பாலை ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஜின்றது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. ரேஞ்ச் உங்களுக்கு மேக்ஸிமமா கிடைக்கணும்னா sin 2 தீட்டாவோட வேல்யூ 1ன்னு ஆகணும். sin 90 டிகிரில தான் 1. அப்போ 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 19 எழுதுனீங்கன்னா தீட்டான்றது 45 கிடைக்குமா? மீனிங் உங்களோட ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 45 டிகிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது கிடைக்கும். இனிமே கிரிக்கெட் விளையாடும் போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலை 45 டிகிரியில் அடிச்சாதான் ரொம்ப தூரத்துக்கு போகும்.